7ஆம் வருஷத்திலே யோய்தா யாரு? ஆசாரியன். அந்த ஆசாரி 3 பேர் நான் சொன்னேன். 3 யோய்தா, யோவாஸ், யோசபியாத் அவங்க அத்தை, யோய்தா மாமா. ஏன்னா யோசபியாத்தோட கணவர் தான் யோய்தா. ஓகேங்களா? இவங்க 3 பேரும் அந்த குழந்தை. இவங்க பார்த்தோம் அப்படின்னா யோய்தா பார்த்தோம்னா கர்த்தருடைய சத்தியத்தினால அறிஞ்சவர். அதனாலதான் ராஜ்யத்திலிருந்து ஒரு பெண் ரூல் பண்ண முடியாது. எப்பயுமே பெண் நம்ம ரூல் பண்ணவே முடியாது. ஒரு கிங் வரணும், அதுலேருந்து இயேசு கிறிஸ்து வரணும், ரட்சகர் வரணும், நம்மளை மீட்க. இன்னைக்கு நம்ம உட்காந்து நம்ம மீட்க ரட்சகர் வரணும். அன்னைக்கு கத்தாலியல் ரூல் பண்ணியிருந்தா அப்படியே இந்த ராஜ்யம் அழிஞ்சிருக்கும். ஏன்னா அழிச்சவர், வீட்டுக்குள்ள இருந்தே எல்லா ராஜ்யத்தையும் அழிச்சவர். பேரவை கொன்றுவான்னு சொல்லி தான் எழுதி போய் ஒளிய வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சுன்னா யோய்தா ஆண்டவரத்தை அறிந்தவர். அதனாலதான் தாவீதின் குடும்பத்துல ஒரு விளக்கை எரிய பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? தாவீது குடும்ப ஜென்ரேஷன் தான் இவரெல்லாம். அந்த யோவாஸ் அந்த பேரெல்லாம் தாவீது ஜென்ரேஷன் தான். இவர் அழிச்சுட்டானா ஏசு கிறிஸ்து வரவே முடியாது. அதுலேருந்து வர ஜென்ரேஷன் நிறைய ராஜ்யங்கள் அதுக்கப்புறம் வராங்க. இவர் அழிச்சுட்டா ஏசு கிறிஸ்துன்ற ஒரு ஜென்ரேஷன் யூதா பிளட்லேருந்து வரவே முடியாது. அதுதான் பிசாஸ் பிளான் பண்ணி அந்த அத்தாலிங்க ஒரு பேய் உருவத்தில் ரூல் பண்ண வச்சான். என்ன நடந்துச்சு பார்த்தோம் அப்படின்னா, யோய்தாங்கிற ஒரு மனுஷன் தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற அந்த வீட்டுக்குள்ளே இருந்தான். இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டுக்குள்ளே சத்து இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர், ஹல்லேலூயா, வீட்டுக்குள்ளே சத்து இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் நீதியையும் சத்தியத்தை நிலைநாட்ட ஒருத்தர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. கையை விட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வீட்டுக்குள்ள சத்து இருந்தாலும் தெய்வ பிள்ளைங்க வீட்டில் அதை எதிர்த்து நிற்க ஒருத்தரை வச்சிருப்பார் கர்த்தர். இப்போ இந்த யோய்தாங்கிற மனுஷன் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் மட்டும் அந்த ஆசிரியர் அந்த குழந்தை ஒழிச்சு வைக்கல அப்படின்னா தேவன் வர வழியே இருந்திருக்கார். தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற யோய்தா பயன்பட்டாரு. அந்த ஒரு பெண் எடுத்து வச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை அழிக்க நினைச்சாலையா, ஒரு பெண்ணை வச்சே கர்த்தர் அந்த குழந்தைய எடுத்து போய் ஒளி வச்சாங்க. ஒரு பெண்ணுக்கே நான் அழிச்சிட்டேன்டா எல்லாத்தையும். அவர் ரூல் பண்ண பயங்கரமா அந்த அவரோட பிக்கை நீங்க கூகுளில் போட்டு பாருங்களேன், அத்தாலியாள் அப்படின்ட்டு. அந்த ஸ்பிரிட் பயங்கரமான ஸ்பிரிட். அது எல்லாத்தையும் அழித்தா. ஆனால் கர்த்தர் அதே இடத்துல ஒரு பெண்ணை வச்சு, அந்த யோசபியாத்துங்கிற ஒரு அத்தை, அவங்கள வச்சு, அத்தைன்னா யோசபியாத்துன்னா அத்தாலியோட பொண்ணுங்க, புரியுதுங்களா? அத்தாலியோட பொண்ணுதான் யோசபியாத். எங்கதான் ஒரு கெட்டது இருந்தாலும், கெட்டது உருவாயிருந்தாலும் அதே இடத்துல தேவன் நல்லதை வச்சிருப்பார். ஹல்லேலூயா. கையை மனசுல வச்சு சொல்லுங்க, கண்ண மூடி. ஒரு இடத்துல கெட்டது இருந்தாலும் அதே இடத்துல கர்த்தர் நல்லதை உருவாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லிக்கொண்டே இருப்போம். அத்தையால இருந்தா அந்த இடத்துல யோசபியாத்துல ஒரு பெண்ணை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். யோய்தாங்க ஒரு மனுஷனை கர்த்தர் நமக்காக எழும்ப பண்ணுவார். உங்க வாழ்க்கையில தேவசத்தை நிறைவேற்ற ஒரு யோய்தாவையும் யோசபியாத்தையும் கர்த்தர் எழும்ப பண்ணுவார். எத்தனை அத்தாலியல் ஸ்பிரிட் இருந்தாலும் கர்த்தர் அதை முறியடிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்தோம்னா 6 வருஷம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை சர்ச்சில் வச்சு வளர்க்குறாங்க. அது அழுதுருக்கும், பசிச்சிருக்கும், அதுக்கு குழந்தைங்க அதுக்கு என்னென்ன நடந்திருக்கும், உடம்பு சரியாமல் போயிருக்கும், எல்லாத்தையும் பராமரிச்சாங்க இவங்க. 7 வயசுல அது குழந்தை தான் இல்லையா? 7 வயசுல ராஜாவானது இவர் தான். சின்ன வயசுல ராஜாவானது இந்த யோவாஸ் தான். நீங்க படிக்கிற இந்த புக்கில் ராஜாவான சின்ன வயசு பார்த்தோம்னா யோவாஸுங்கிற ஒரு மனுஷன் 7 இயர்ஸ் ஓல்டில் கிங்காக இருக்கார் தாவீது ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் யோசியா 8 வயசு, அப்புறம் 18, 16 ராஜாவானாங்க. ஆனால் ரொம்ப சின்ன வயசுல ராஜாவானது இவர் தான். ஏன்னா அந்த சூழ்நிலை இருந்தது. கர்த்தர் சின்னவனை பெரியவன் பார்க்க மாட்டார். கர்த்தர் தேவசத்தை நிறைவேற்ற கர்த்தர் யாருனாலும் ராஜா ஆக்குவார். மனசு கழிச்சோம். தேவசத்தை நிறைவேற்ற கர்த்தர் என்னை ராஜாவாய் பயன்படுத்துவார். தேவசத்தை நிறைவேற்ற என்னை ராஜாவாய் பயன்படுத்துவார். அவருக்கு வயசு ஒரு மேட்ரையில் காலம். 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. 7ஆம் வருஷத்துல அந்த 23ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, யோய்தா என்ன பண்றா, இதுக்கு மேலே இந்த பொண்ணு, அப்போ அந்த பொண்ணு என்னென்ன பண்ணியிருப்பான்னு தெரியல, என்னென்ன அட்டுழியம் பண்ணியிருப்பான்னு தெரியல. யோய்தா அதுவே பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு ராஜ்யமே பயப்படுது அந்த பொண்ணை பார்த்துனா. அவன் எப்படி இருந்திருப்பா பாருங்க. பயங்கரமாக இருந்திருப்பா. அடிச்சிருப்பா, இது பண்ணிருப்பா, கொண்டிருப்பா, ரத்தம் செஞ்சிருப்பா, தேசத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பா, நிம்மதி இல்லாமல் பண்ணியிருப்பா. ஏன்னா அந்த வசனத்தை நான் முடிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன், அத்தியாரில் இருந்தப்போ அந்த தேசம் அப்படியே கலக்கமாக தான் இருந்தது. அழுகையும் கண்ணீரும் ரத்த சிந்தம் தான் இருந்துச்சு. அவளை முறியடிக்கும் போது ஆண்டவர் வசனத்தோட முடிக்க, அத்தாலியார் செத்து போனால் தேசம் அமைதியாக இருந்துச்சு. ஹல்லேலூயா.